கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதை சொன்னார். ஒருத்தன் காலையில் 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம். ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது. அவர் வரும்போது மார்ச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும். இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன். இதை அடிப்படையாக வச்சு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுதா? இப்போ தெரியுதா எத்தனை டேபிள்னு? புரியுதா? 1 மணி நேரத்தில் எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிருக்காங்கப்பா. எப்படி சார் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க? முடிச்சுட்டு கரூரில் ஒரு சுடுகாடு தான் இருக்குது. அங்கே அந்த ஊருக்கு எத்தனை சுடுகாடு இருக்கும்? மின்மயானம் நான் சொல்கிறது இங்கே ஒன்று தாங்க இருக்குது. ஊர்லேருந்து சொந்தக்காரெலாம் வருவான். என்ன பண்ண போகிறோம்? சொந்தக்காரன் வந்து இந்தா எரி எங்க என்ன இந்தா 1 லட்ச ரூபா ஒவ்வொரு தடவை 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க திமுக. பக்கத்தில் வேறு சுடுகாடு இருக்குல்ல, வேலூர்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம், கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தில் சுடுகாடு, அங்கெல்லாம் போய் எரிச்சிருக்காங்க. 6 மணிக்கு எல்லா பாடியும் எரிச்சாங்க. நைட்டு நடக்குது இல்லை, காலைல 6 மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட்.